அநியாயமா வந்து ஏன் மேல குதிக்கிற? ஒரு எலி வந்து என் வயித்து மேல உட்காந்துக்கிட்டு என் சமுசாவையே சாப்பிட பார்த்தது. அங்க பாரு, எலி சமுசாவை எடுத்துட்டு ஓடுது. இந்த எலிங்க வர வர நமக்கு ரொம்ப தொல்லை பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. இப்பவே இதுக்கு ஒரு முடிவை கட்டி ஆகணும் மட்டும். இத முதல்ல என் தலையில இருந்து எப்படியாவது இறக்க மோட்டோ. ஏன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரம்டா மோட்டோ, மொட்டை மண்டையா ரொம்ப எடுத்துட்டு சீக்கிரம் வாடா. போத நேரத்துறா, எலி அடிக்க சொன்னா என்னைய அடிச்சுக்கிட்டு இருக்க. உன்னை நான் விடவே மாட்டேன். இப்ப பாரு நான் யாருன்னு காட்டுறேன். ஏய், என்ன உரியில ஏறி என்ன பண்ற? உயிரோட விட மாட்டேன். எங்க ஓடுறீங்க? நில்லுங்க நில்லுங்க. எல்லாத்தையும் இருக்கு. எங்க வீடு கிடைச்சதா? பக்கத்துல இந்த மலை மாடு இருக்கான்ல, அவன் வீட்டுக்கு போய் பிக்கப் பண்ண வேண்டியதானே. நான் ஒரு கப்புல சக்கரை கேட்டு வாங்கிட்டு போலாம் அந்த கப்புல தான் நான் மாட்டினேனா? மன்னிச்சிருங்க. ஐ அம் வெரி சாரி சார். பரவாயில்ல விடு. இந்த மாதிரி தப்பு நடக்கிறதுலாம் ரொம்ப சகஜம்தான். உங்களுக்கு அகலமான உடம்பு இல்ல மனுஷன். இந்த மாதிரி தப்பு இன்னொரு வாட்டி நடக்க கூடாது. அதனால நீங்க இத மறக்காத மாதிரி செய்யணும். அவ்வளவுதான். டோன்ட் மைண்ட். இது உனக்கு, இது உனக்கு. யோ கஜ கஜா, உள்ள வரதா கதவு இருக்குது இல்லையா? அதை விட்டுட்டு ஏன் மேல இருந்து உடைச்சுக்கிட்டு உள்ள வந்து விழுகிறீங்க? டாக்டர் ஜட்கா சார், எங்க வீட்ல இருக்கிற எலிங்க எங்களை ரொம்ப தொல்லை பண்ணுதுங்க. குறிப்பா எங்க வீட்ல உட்காந்துக்கிட்டு ருத்ர தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கு. டேய் பூசணிக்கா மாட்டேங்க, தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுடா. இந்தாங்கப்பா ரெட் ஃப்ரீ கேஜெட், இதை எடுத்துட்டு போங்க. இதை பயன்படுத்தினீங்கன்னா உங்க வீட்டுக்கு ஒரு எலி கூட வராது. என்ன நம்புங்கப்பா. இதோ இந்த மாஸ்க் போட்டதுக்கு அப்புறமா தான் நீங்க இதை ஆன் பண்ணணும். இதுல இருந்து வர ரேஸ் உங்க வீட்டுக்கு வர எலி நிரந்தரமா வராத அளவுக்கு அதை ஓட விட்டுரும். ஆமா, ரொம்ப நன்றிடா பூசணிக்கா மாட்டியா. இப்போ இந்த ஸ்ப்ரேவை நாம வீடு முழுக்க அடிக்கலாம். பத்தலும் ஒரு இடம் பாக்கி விடாம எல்லா இடத்துலயும் அடிக்கலாம். டாக்டர் ஜட்கா சார் இந்த மாஸ்க மாட்டிக்கிட்டு தான் எல்லா வேலையுமே பண்ண சொன்னாரு. நாம இத போட்டுக்கிறதுக்கே மறந்துட்டேன் மோட்டோ. சரி பரவாயில்ல விடு. இப்ப மருந்து அடிச்சதுக்கு அப்புறம் போட்டுக்கலாம். திடீர்னு இந்த மாஸ்க் எப்படி இவ்வளவு பெருசா ஆச்சு? ஆமா, திடீர்னு ஏன்டா வீடு பெருசாச்சு? குடும்ப சரவணன் இது. பத்து அந்த மண்டைய நம்மள எலியா மாத்திட்டான்டா. அவன் இதுவரைக்கும் வாழ்க்கையில எதையுமே நேர்மையா செஞ்சதில்ல. ஏய், நீங்க ரெண்டு பேரும் எங்க இருந்து வந்திருக்கீங்க? இந்த வீடு எங்களோடது. இது எங்க ஏரியா. இந்த வீட்டோட ஓனருக்கு நாங்க தான், தெரியுமா? இவங்களுக்கு என்ன ஆச்சு? அட, இவங்க மோட்டு பத்துலுவாச்சே. இப்ப இவங்களும் நம்மள மாதிரியே ஆயிட்டாங்க பாரு. நண்பர்களே, இதுவரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் நம்மள நிறைய தொந்தரவு பண்ணிருக்காங்க. அதுக்கு இப்ப நாம இவங்கள பழி வாங்கலாம். இது பாக்குற பார்வையிலே நம்மள முழுகிடு போல இருக்கடா பத்துலும்.
ஏன்னா இப்ப நாம ரெண்டு பேரும் எலியா மாறி இருக்கோம் மோட்டோ. அநேகமா இவனோட ஃபுல் மீல்ஸே இன்னைக்கு நாம தான் நினைக்கிறேன் மோட்டோ. அந்த பூனை வாய் ரொம்ப அகலமா இருக்கு, ஓடி வந்துரு மோட்டோ. ஆனா எந்த எலியனா ஓட சொல்றேன், எனக்கு புரியுற மாதிரி சொல்லு. எலியா மாறி இருக்கே, உன்னதான்டா சொல்றேன். வீங்கன வாயா வந்துடுறா, இல்லனா மத்தியானத்துக்கு மேல நீ உசுரோட இருக்க மாட்டே. இந்த ரெண்டு எலியும் பார்க்கிறதுக்கு ரொம்ப புதுசா இருக்கே. இந்த எலியோட முகமும் வித்தியாசமா இருக்கே. இந்த எலிய சாப்பிட்டா ரொம்ப ருசியா இருக்கும் நினைக்கிறேன். காப்பாத்துங்க, இந்த பெரிய பூனை கிட்ட இருந்து எங்களை காப்பாத்த இந்த உலகத்துல யாரும் இல்லையா? அம்மா, அக்கமையா அக்கா. ஏறிடுச்சுடா. Just miss it. ஒரு வழியா தப்பிச்சுட்டோம். இந்த எலி ரொம்ப குண்டா இருக்கே. இன்னைக்கு எனக்கு லக்கி டே நினைக்கிறேன். உனக்கு லக்கி டே, எங்களுக்கு இன்னைக்கு பேட் டே. பத்துல வேகமா ஓடுறா. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இந்த அக்கா, யாராவது காப்பாத்துங்க. வேண்டாம், உருட்டாதே, உருட்டாதே. விட்டுரு, விட்டுரு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. இந்த கேவலமான வாய் வச்சிருக்கிற பூனை கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க. பூனை எங்க பிளாஸ்பேக் தெரியாம எங்களை சாப்பிடாத. மோட்டோ, சீக்கிரமா ஏதாவது செய் மோட்டோ. பயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது, உனக்கு தெரியாதடா. நீ ஏதாவது யோசிடா. பூனைக்கு விரோதி டாக்கி தானே, அதுகிட்ட போய் ஏதாவது ஹெல்ப் கேட்கலாமா? ஐடியா. மோட்டோ, அந்த டாக்கி இருக்கிற பக்கமா போ. டாக்கிங்களுக்கும் பூனைக்கும் ஆகாது, நம்ம அதுகிட்ட உதவி கேட்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார், இருக்கீங்க? வேண்டாம், வேண்டாம். ஓடு ஓடு ஓடு. ஓடி ஓடி எனக்கு ரொம்ப பசி அதிகமாயிடுச்சுடா. சூடா சமோசா சாப்பிட்டா தான் பசி அடங்கும். ஐடியா. சரி. சீக்கிரம். தோட்டமா போலாம் மோட்டோ. நம்ம சிங்கம் சார் வந்துட்டாரு மோட்டோ. வா, ஜம்ப் அடிச்சு அவர் கூட டிராவல் ஆகலாம். சீக்கிரம் வா. ஓகே. என்னது யாராவது அடப்பாவிங்களா, கண்ணு தெரியல, யாராவது காப்பாத்துங்க. அம்மா, இந்த சிங்கத்தை யாராலையும் தடுக்க முடியாது. ஆள விடுங்கப்பா. சரி, நம்ம உடனே டாக்டர் ஜட்காவுக்கு ஃபோன் பண்ணலாம் மோட்டோ. 1 2 3. ஹலோ மிஸ்டர் ஜட்கா சார், நான் பத்லு பேசுறேன் சார். ஹலோ பத்துலு, உன்னோட குரல் எனக்கு சுத்தமா கேட்க மாட்டேங்குதுப்பா. டாக்டர் ஜட்கா, உங்க மருந்தால நாங்க 2 பேரும் எலிகளா மாறிட்டோம். எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய கடமை உங்களுக்கு. அட, நீங்க 2 பேரும் எப்படிப்பா எலியா மாறுனீங்க? ஒன்னும் தெரியாத மாதிரி பேசுறான் மோட்டோ. டீ கடைக்கு உடனே வாங்க, அங்க வச்சு எல்லாத்தையும் பேசிக்கலாம். நாங்க வர முடியாது, ஏன்னா நிறைய ஆபத்துகளை சந்திக்க வேண்டியிருக்கு. பூசணிக்கா மாட்டேங்க, நாங்க 2 பேரும் எலியா மாறிட்டோம்டா. டீ கடை மண்டைய கடை கிட்ட உடனே சீக்கிரமா வா. ஓ மோட்டு, என் உயிர் நண்பா, நீ சாப்பிட்ட சமோசாவுக்கு நான் பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறியா? அதனால தானே என்ன வர சொல்ற. உங்களோட இந்த வழியில மாட்டிக்க நான் தயாரா இல்லப்பா. வாங்க போன. பாத்தியா, நாம சாப்பிடுற சமோசா பில்ல அவன் கட்டணுமேனு பயந்துகிட்டு அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். சரியான பூசணிக்க மாட்டேங்க. இப்ப நிச்சயமா அவன் வரமாட்டான். சரி வா, டீ கடைக்கு போகலாம். ஆமா, சண்டைக்கார காலில் விடுறது சாட்சிக்கார காலில் விடலாம். சமோசா, இதெல்லாம் ஒரு பொழப்பு. திருடி திங்கிறதான ஒரு வாழ்க்கையாடா. நேர்மையா உழைச்சு சாப்பிடுங்கடா. சும்மா விட மாட்டேன். என் கையில மாட்ட. மோட்டோ மோட்டோ, விட்டுட்டு போறியே, நான் உன் நண்பேண்டா. காப்பாத்துறா மோட்டோ. இவனோட இன்னொரு ஃப்ரெண்ட் முதல்ல இங்க வரட்டும், அப்புறம் ஆளுக்கு ஒண்ணா 2 பேரையும் சாப்பிடலாம். மோட்டோ, தயவு செஞ்சு நீ இங்க வந்துடாத. இந்த பூனைங்க உன்னையும் சாப்பிடுறோம். தயவு செஞ்சு இங்க இருந்து ஓடிடு மோட்டோ. உங்கள யாராவது வீரமான ஆம்பளையா
கடைக்காரரே, அந்த மோட்டு இங்க வந்தானா சொல்லுங்க. இல்ல, காலையில இருந்து மோட்டு இங்க வரல. ஆனா அவனுக்கு பதிலா எல்லா சமோசாவையும் ஒரு எலி சாப்பிட்டுருச்சு. இங்க பாருங்க, சமோசா இருக்கிற தட்டு காலியா இருக்கு. லூசாப்பா நீ, ஒரு எலி எப்படி இவ்வளவு சமோசாவை சாப்பிடும்? ஒருவேளை மோட்டு என்கிட்ட சொன்னது உண்மையா இருக்குமா? மோட்டுவும் பத்துருவோம் எலியா மாறிட்டாங்க. பத்துல உடனே இங்க எஸ்கேப் ஆயிடு. இந்த பூனைகளை நான் நசுக்கிறேன். அப்படியா? ஆனா நான் எங்க போறது மோட்டோ? சுத்தி சினிமா சண்டை காட்சியில வந்து நிக்கிற மாதிரியே நிக்கிறானுங்க மோட்டோ. இதுங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாதுடா. நான் சமோசா இப்பதான் சாப்பிட்டிருக்கேன். கிட்ட வாடா. எஸ்கேப். அம்மா. வணக்கம்மா. வாடா 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 வாடா. இது எலியா வேற எதுனாவதா? ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. அங்க பாருங்க, அங்க இருக்கிறது நம்மளோட மோட்டு தான். யாருகிட்ட? நான் இங்க இருக்கேன். எல்லாரும் இப்படி விட்டு நின்னு பாருங்க. அப்ப நீங்க சொன்னது உண்மைதானா? ஆனா நீங்க பொய் சொல்றீங்கன்னு நினைச்சேன்பா. ஏதோ இங்க வந்ததுனால நல்லதா போச்சு, இல்லன்னா அவ்வளவுதான். இப்ப நீங்க 2 பேரும் நார்மலா ஆயிடுவீங்க. கவலைப்படாதீங்க.